நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் அப்படின்னே சொல்லலாங்க. ராமசாமி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலசா அறக்கட்டளை அவர்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முதல்ல நம்ம வாஸ்துல ஒரு வீடு கட்டுவதற்கு வாஸ்து முறை பிரகாரம் அமைத்தால் என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நம்ம பார்ப்போம். முதலில் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு மனையை காலி மனையை பார்க்கணும். அந்த காலி மனை சதுரம் செவ்வகமாக உள்ளதா, அந்த மனையை சுற்றி கிணறு, குளம், ஆறு, ஏரி, கோவில் மற்றும் பல வகையான என்னென்ன அந்த மனையை சுற்றி என்னென்ன அங்கே உள்ளது என்று முதலில் பார்க்க வேண்டும். அதுக்கடுத்தது அப்படி அந்த மனைக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது அப்படின்னா முதல்ல அது நம்ம மனைக்கு சரியான இடத்துல அந்த ஆறு குளம் இருக்குதா, நம்ம அதை கட்டினா அந்த மனையினால் நம்மளுக்கு அந்த ஆறு குளத்தினால நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதா. உதாரணத்துக்காக சொன்னால் ஒன்று சொல்கிறேன். ஆறு அப்படிங்கிறது நம்ம மனைக்கு மேல் கையிலையோ போனால் அந்த இடத்துல நம்ம வீடு கட்டக்கூடாது. ஒன்று அது மாதிரி அனைத்துமே கோயில் இந்த இடத்துல இருக்கணும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு அந்த மனையை தெளிவாக ஆய்வு பண்ணிட்டு அதில் அடுத்த பிளான் வீடு கட்டுறதுக்கே நம்ம போடணும். அப்படி வீடு கட்டுறது சரியாக வாஸ்து பிரகாரம் கட்டிட்டா அதில் என்னென்ன நம்மளுக்கு நற்பலன் தரும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வாஸ்து பிரகாரம் அனைத்தும் சரியாக ஒரு வீட்டை கட்டிட்டா என்ன பலன் தரும் என பார்த்தா, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாவே நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரியாக தெளிவாக ஒரு வேலையாக இருந்தாலோ அல்லது என்ன ஒரு தொழில் எது பண்ணாலும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அப்படி முடிவு எடுத்து எல்லாமே செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது அப்படி நல்ல அமைப்பாக வீடு கட்டிட்டீங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது நீங்கள் குடும்பத்தோட ஒரு குழந்தை குட்டி எல்லாம் வீட்டாரை கூட்டிக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் ஒரு கோயில், ஒரு மாலு அல்லது ஒரு ஹோட்டல், இப்படி எல்லோரும் ஒரு நாள் போய் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே அடுத்த நாள் அந்த குழந்தை படிப்பு டென்ஷன் இல்லாத பாட்டில் ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் போவாங்க. அவரை ஒரு தொழில் அடுத்த நாள் வந்து ஒரு ரிலாக்ஸாக செய்யும் போதே அந்த வீட்டில் ஒரு நிம்மதி ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லோரும் குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போனீங்கன்னா, வேலைக்கு போனீங்கன்னா, தொழிற்சாலைக்கு போகும்போது அங்கே உங்கள்கிட்ட இருக்கிற லேபர்கிட்ட போனீங்கன்னா சந்தோஷமாக பேசுவீங்க, அந்த லேபரை அனுசரித்து போவீங்க. அதே மாதிரி தொழில் பண பிரச்சனை எது இல்லாத ஒரு லேபர்னு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே நீங்கள் தொழிற்சாலையோ அல்லது வேலைக்கு போகிற இடத்துல ஒரு மேனேஜராக எதாக இருந்தாங்கனாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் போகும்போது ரிலாக்ஸாக போனால் மட்டும்தான் அனைத்தையுமே பண்ண முடியும். அடுத்தது வந்து ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்காம வீட்டை கட்டிட்டீங்க, வீட்டில் அமைப்பு பூரா தப்பாயிருச்சு அப்படின்னா என்ன கெடுபலன் கொடுக்கும் வாஸ்தே பார்க்கல அப்படின்னா, முதல் வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு கொடுக்கும். வாஸ்து தப்பாக அமைஞ்சிட்டால் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தால், ஒரு குடும்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி 2 குழந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் கெட்டாவே ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதோ அல்லது தொழிற்சாலைக்கு போகிறதோ அன்றைக்கி விட்டுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். அதே மாதிரி இப்போ மனைவி அப்படி கூட்டிகிட்டு போகும்போது குழந்தை என்னங்க, அப்பா எனக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற படிக்கும்போது அது கொஞ்சம் பிரைட் நல்லா தெரியுமானேங்குது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே உங்களால் ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது ஒரு வேலை சம்மந்தமாக இருந்தால் அந்த இடத்துல உங்களால் வேலை செய்ய போக முடியாது. தொழில் ரீதியாக இருக்கிறவங்க தொழிற்சாலை நடத்துகிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இங்கே பயங்கர வீட்டு பிரச்சனை டென்ஷனில் நீங்கள் தொழிற்சாலைக்கு போனால் அங்கே போகிற லேபர்கிட்ட ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆவீங்க. அந்த லேபர் வந்து உங்கள் வேலையை விட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல முறையாக ஆர்டர் போயிட்டு இருந்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் ஆனால் அவசரத்துக்காக நீங்கள் ஜாப்பர் கொடுப்பீங்க. ஜாப்பர் கொடுக்கும்போது என்ன நடக்கு, அங்கே புதுசாக ஒருத்தர் கொடுக்குறீங்க, அர்ஜென்ட் படுத்துறீங்க, அவங்கள ஸ்டிச்சிங் பிரச்சனை ஆகிடுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பல வருஷமாக இருந்த பையரே உங்களை விட்டு போயிடுவார். அப்போ உங்களுக்கு தொழில் நஷ்டம் எல்லாம் ஆகும்போது ஒரு வீடு லோன் போட்டு கட்டுறீங்க அப்படின்னா தொழில் வருமானம் இருந்தால் தானே அந்த லோன் கட்டிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குது. இங்கே தொழில் பிரச்சனை ஆகும்போதே உங்களுக்கு மனக்குழப்பம், டென்ஷன், இதுலேயே வருமானம் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு 3 மாதம்
லோன் கட்டல் அப்படின்னு என்ன செய்வாங்க, வீட்டுக்காரங்க கொண்டாந்து பேங்க்காரரு நோட்டீஸ் வைக்கிறவங்க இப்படின்னு குடும்ப ரீதியாக மன உளைச்சல்லையே நீங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏகப்பட்ட பேர் தள்ளிடுறாங்க. இதுக்காகத்தான் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டும்போது வாஸ்து சரியாக பார்த்து கட்டிட்டா பணம் கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. வாஸ்து சரியாக அமைஞ்சிட்டா மன நிம்மதியாகும். மன நிம்மதியாக இருக்கும்போது உங்களுக்கு தொழில், மற்றது வேலைக்கு போகிறதாக இருந்தவோ, குழந்தை, கணவன் மனைவி அனைத்துமே நன்றாக அமையும். கண்டிப்பாக ஒருத்தர் வீடு கட்டும்போது அந்த மனையை வாஸ்து பார்த்து கட்டினால் மட்டுமே சிறப்பானது. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாஸ்து பார்க்காமல் கட்டி மன உளைச்சல் ஆகி வேறு தொந்தரவுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஒருத்தர் பண கஷ்டம் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டாலே கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனையினால தான் அந்த பிரச்சனையே ஏற்படும். நிறைய பேர் வாஸ்துக்கு கூப்பிடும் போதே அவங்களால பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கூப்பிடுறாரு. அதனால் யாராக இருந்தாலும் தயவு செய்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வைத்து வாஸ்து பார்த்து நீங்கள் வீடு கட்டுங்க, கம்பெனி எல்லாம் அமைங்க. இது வரைக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேர் பிபிஎல் ராமசாமி, திருப்பூர். என்னுடைய மொபைல் நம்பர் 9842380731. வணக்கம். வாஸ்துவை பற்றி பேசிய ராமசாமி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக லக்ஷ்மண் சார் அவர்கள் பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.